அது கல்லூரியின் கடைசி நாள். அந்த வளாகமே ஒருபுறம் கொண்டாட்டத்தாலும் மறுபுறம் பிரியும் சோகத்தாலும் நிறைந்திருந்தது. நண்பர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து விடைபெற்றுக் கொண்டிருந்தனர். புகைப்படங்கள் எடுத்து அந்த நினைவுகளை சேமித்துக் கொண்டிருந்தனர். அனைவரும் தங்களுக்கு பாடம் எடுத்த பேராசிரியர்களிடமும் நண்பர்களிடமும் விடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த வேளையில் ஒரு மாணவன் மட்டும் மெதுவாக கல்லூரி நுழைவாயிலை நோக்கி நடந்தான். அங்கே பல ஆண்டுகளாக வெயிலிலும் மழையிலும் நின்று மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்த அந்த பெண் பாதுகாப்பு அதிகாரி நின்று கொண்டிருந்தார். அவர் அருகே சென்ற அந்த மாணவன் சட்டென்று குனிந்து அவரது பாதங்களை தொட்டு வணங்கினான். பாதுகாப்பு பணியில் இருந்த அந்த பெண்மணி இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. உயர்ந்த பதவியில் இருப்பவர்களையும் ஆசிரியர்களையும் மட்டுமே மாணவர்கள் மதிக்கும் இந்த காலத்தில் தன்னை ஒரு தாயாக கருதி காலில் விழுந்த அந்த மாணவனின் செயலால் அவர் நிலை குலைந்து போனார். அவர் கண்களில் கண்ணீர் மல்க அந்த மாணவனை ஆசீர்வதித்தார். அந்த மாணவன் அதோடு நிற்கவில்லை. உணர்ச்சி வசப்பட்டு நின்ற அந்த பாதுகாப்பு அதிகாரியை ஒரு தாயை போல அன்புடன் இறுக கட்டி அணைத்துக் கொண்டான். நாங்கள் பாதுகாப்பாக படிக்க நீங்கள் தான் காரணமாக இருந்தீர்கள். உங்கள் உழைப்பிற்கு நான் காட்டும் சிறு மரியாதை இது என்று அந்த மாணவன் கூறிய போது அங்கிருந்த மற்ற காவலர்களும் நிகழ்ச்சியில் உறைந்து போயினர். அந்த பெண் பாதுகாப்பு அதிகாரி தன் கண்களை துடைத்துக் கொண்டு, இத்தனை வருஷத்துல என்னை ஒரு மனுஷியா மதிச்சு இவ்வளவு பெரிய மரியாதை யாரும் செஞ்சதில்லை தம்பி என்று நான் தழுதழுக்க கூறினார். இந்த சம்பவம் அங்கிருந்த அனைவருக்கும் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. கல்வி என்பது வெறும் புத்தக அறிவோடு முடிந்து விடுவதல்ல. அது நம்மை சுற்றி உழைக்கும் ஒவ்வொரு மனிதரையும் மதிப்பதில் தான் இருக்கிறது. அந்த மாணவன் வாங்கிய பட்டப்படிப்பை விட அவன் காட்டிய அந்த பண்புதான் அவனது உண்மையான வெற்றியாக அங்கிருந்தவர்களால் பார்க்கப்பட்டது. அன்பும் மரியாதையும் பகிரப்படும் போது அங்கே அந்தஸ்து மறைந்து மனித நேயம் மட்டுமே மிஞ்சுகிறது என்பதற்கு இந்த அழகான தருணம் ஒரு அற்புதமான சான்று.